நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா கொளுத்தொழுத்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 723வது வீடியோ. இந்த வீடியோவில் நான் பார்க்கும்போது லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங்கு, நாமாவளி மீனிங் பார்க்க போகிறோம். இது பக்கம் 750 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. 750லேருந்து இன்றைக்கி 800 வரைக்கும் பார்க்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியல எனக்கு. 750 முடிச்சாச்சு. நம்ம 751 மகாகாளி மகாகிராசா மகாசனா அபர்ணா சண்டிகா சண்டமுண்டா ஷர்ஷூதினி ஷராட்சராத்திகா சர்வலோகேஷி விஸ்வதாரிணி திரிபகதா திரிசுபகா திரியம்பகா திரிகோணாத்மிகா ஸ்வர்கா பவகதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாகிருதி ஓஜோபதி திதிர யஜ்ஞர்வ பிரியபிரத துராராத்யா துராதர்ஷா பாடலி குதுமப்பிரியா மகதே மேரல்லய மந்தார குதுமப்பிரியா வீராராத்யா விராட் ரூப விரஜ விசுதூமிகி பிரத்யக் ரூபா பராகாசா பிராணதா பிராணரூபிணி மார்த்தாண்ட பைரவராத்யா மந்திரணி யசராஜது திரிபுரேசி ஜெய சீனா நிசேகுண்யா பராபர சத்யஜானந்த ரூபா சாமரசபராயண கபதனி கலாமாலா காமது காமரூபிணி கலாநிதி காபிகலா ரசஜா ரசதே விதகி. இன்னொரு இப்போ 751 பார்க்க போகிறோம். 751 என்ன சொல்லியிருக்கு? மகாகாளி, அதாவது அம்பாள் வந்து காளியாக இருக்கா, மகதியாகவும் இருக்கா, பெரியவளா இருக்கா. மகாகாலரோட பொண்டாட்டி மகாகாளி. உஜ்ஜயினில் அந்த சுவாமி பேர் மகாகாலர், அவரோட பத்னி மகாகாளி. இந்த பத்திரகாளி பட்காளி கட்காளி மாதிரி சொல்கிறான். உஜ்ஜயினுக்கு வெளியில் விக்ரமாதித்த பூஜை பண்ண காளியெல்லாம் இருக்குது. ஸோ சப்தசதியில் மகாகாளிக்கு தான் முதல் ஸ்தானம் சொல்லியிருக்கு. மகாகிராசா, பெரிய கபலமாக விழுங்குபவள், பிரபஞ்சத்தையே கபலமாக விழுங்குபவள். மகாசனா, பெரும் ஆகாரம் உள்ளவள். அபர்ணா, கடன் இல்லாதவள். ஒரு இது இலையை கூட சாப்பிட, பர்ணம்னா இலை, இலையை கூட சாப்பிடாம ஈஸ்வரனை கொடுத்து தபஸ் செஞ்சு அவரை அடைஞ்சான்னு சொல்லப்படுறது. ஸோ சண்டிகா, கோபம் உள்ளவள். சண்டி எப்படி சண்டித்தனம் பண்ணுறேன்னு சொல்கிறோம் இல்லையா? சண்டிகானா கோபம், ரொம்ப கோபத்தோடு இருக்கிறவள். தன்னிடம் பக்தி இல்லாதவர்களும் கோபம் கொண்டவள். சண்ட முண்டாசுர சூதினி, சண்டன் முண்டன் என்ற அசுரர்களை அழித்தவள். சண்ட முண்டாசுர சூதினி. சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களின் கூட்டத்தை சேர்ந்த சண்டன் முண்டன் என்பவர்களை அம்பாள் தன் காளி ரூபத்தால் சம்ஹரித்தால் வருது. க்ஷராட்சராத்மிகா, எண்ணிக்கையற்ற எழுத்துக்களை சொரூபமாக உள்ளவள். சர்வலோகேஷி, எல்லா உலகுக்கு அதிபதி ஈஸ்வரியாக இருப்பவள். விஸ்வதாரிணி, பிரபஞ்சத்தை தாங்குபவள். திரிபகதாத்ரி, தர்மம் அர்த்தம் காமம் என்ற 3 புருஷார்த்தங்களை அளிப்பவள். சுபகா, எல்லா சௌபாகியங்களையும் உடையவள். திரியம்பகா, முக்கண்ணி, சூரியன் சந்திரன் அக்னி என்ற 3 கண்களை உடையவள் அம்பாள். அங்கே வந்து அதனால திரியம்பகான்னு சொல்லியிருக்கு. திரிகோணாத்மிகா, சர்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குண வடிவினால் இருக்காவோ. இவளை நிர்குண பிரம்ம ரூபமாக கூறும்போது குணாதீதா நிர்குணா என்றெல்லாம் சொல்லப்படுறது. ஸ்வர்கா பவகதா, ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தையும் தருபவள். ஜப்பா புஷ்ப நிபாகிருதிக்கு, ஜப்பா புஷ்பன்னா செம்பருத்தி நிறத்தை ஒத்தவள். ஓஜோபதி, தாதுசாரம் உடையவள். சரீரத்தில் உள்ள ரசம், ரத்தம் முதலிய 7 தாதுக்களில் சாரம் என்ற ஒவ்வொரு கணத்திலும் சேர்கிறது. இந்த தாதுசாரம் ஓஜன் எனப்படும். திடீரென்று ஏற்படும் நெருக்கடிகளால் உடல் அழியாமல் இருக்க இந்த ஓஜஸ் பாதுகாக்கிறது. அந்த ஓஜஸ் இருக்கணும். திதிர, காந்தியுடன் கூடியவள். யஜ்ஞரூபா, யஜ்யங்களை தன் ரூபமாக உடையவள். பிரியபிரதா, விரதங்களில் பிரியமுள்ளவள். இதை செய்வேன் என்ற தீர்மானத்துடன் ஒரு காரியத்தில் இறங்குவது
அதை பூர்த்தி செய்வது விரதம் எனப்படும். உதாரணமாக ஏகாதசி விரதம், சஷ்டி விரதம், வரலட்சுமி விரதம்லாம் சொல்லலாம். துராராத்தியா சிரமப்பட்டே வழிபடக்கூடியவள், அதாவது இந்திரியங்களை அடக்காதவர்களா வழிபட முடியாதவள் அர்த்தம். மகதி இங்கே துராராத்தியா துராதஷா. அடுத்து வசப்படுத்த முடியாதவள். துராதர்ஷனா வசப்படுத்த முடியாதவள், அதாவது பலத்தாலோ ஆடம்பரத்தாலோ வழிபாடுகளாலோ வசப்படுத்த முடியாது அம்பாள். பக்தி ஒன்றுக்கே அவள் இறங்கி வர. மேரு இல்லையா, மேருவில் வசிப்பவள். மந்தார குசும பிரியா, மந்தார புருஷத்தில் பிரியமுள்ளவள். மந்தாரம் என்பது தேவலோகத்தில் உள்ள 5 மரங்களையும் ஒன்றை குறிக்கும், அதை வெள்ளருக்கையும் குறிக்கும் சொல்லியிருக்கு. வீராராத்தியா வீரர்களா ஆராதிக்கப்படுபவள். விராட் ரூபா விராட் சுரூபமாக பூமி பூதங்களான, அதாவது பஞ்சீகரணம் அடைந்த ஸ்தூல பூதங்களான உலகின் வடிவம் பிரம்மாண்டம். அதில் அபிமானம் உள்ளவர் ஹிரண்ய கர்ப்பர், ஸ்வர்ண கர்ப்பர், ஈஸ்வரர், விராட் எனப்படுவர் என்று விளக்கி இருக்கிறது. அந்த விராட் ரூபமாக அம்பாள் இருக்கா. விரஜா ரஜோகுணத்தில் உண்டாக்கும் அழுக்கு பாபம் இல்லாதவள். விஸ்வதோமுகி எல்லா பக்கங்களிலும் முகங்களை உடையவள். அம்பாளுக்கு தனியாக ஒரு முகம் அடிச்சக்கூடாது, 1000 கண்ணுடையாள்லாம் சொல்லியிருக்கு. எல்லா இடத்தையும் பார்த்துட்டு இருக்கா, வியாபிச்சிருக்கு அவ. உபாசகர்கள் தியானிக்கும் இடங்கள் திசைகளில் எல்லாத்தையும் தோன்றுகிறாள். ஆகையால் எங்கும் முகம் நோக்கி உள்ளவள் என்று பெயரை குறிக்கிறது. பிரத்யேக் கிருபா உள்நோக்கி பார்ப்பவர்களுக்கு தெரிபவள். இந்திரியங்கள் சரீரத்துக்கு வெளியில் இருக்கும். பராகாசா சிறந்தமான ஆகாசமாக இருப்பவள். பிராணநாதா பிராணனை கொடுப்பவள். இங்கே 782 பராகாசா பிராணதா பிராணுறுப்பணி வரும். பிராணதா பிராணங்களை கொடுப்பவள். பிராணம் என்ற சொல் பிராணன், அபானன், சமான, உதான, வியான என்ற 5 விதமான பிராணங்களை குறிக்கிறது. பிராணரூபணி பிராண ரூபமாக இருப்பவள். பிராண என்பது பிரம்மத்தை குறிக்கிறது. மார்த்தாண்ட பைரவாராத்தியா, அதாவது சீப்புரத்தில் 22, 23 பிரகாரங்களின் நடுவில் மார்த்தாண்ட பைரவர் அம்பாளை உபாசிக்கிறார். சீப்புரத்தில், அதாவது ஸ்ரீசக்கரத்தின் வெளியில் 25 கோட்டை இருக்கு இல்லையா, அதில் 22, 23 நடுவில் மார்த்தாண்ட பைரவர் இருக்கார். சூரியனுக்கே மார்த்தாண்ட பைரவர் பேர். மந்திரணி அசராஜது மந்திரணி தேவியத்தில் அரசு பொறுப்பை ஒப்படைத்தவள். ராஜஷாமலா, ராஜமாதங்கி முதலிய பெயர்கள் உடையவள் மந்திரணி தேவி. இவள் மகா சாம்ராஜ்யான அம்பாளுடைய மந்திரி. அவளுக்கு முத்திரேஸ்வரி பேர். தன்னோட முத்திர மோதிரத்தையே கொடுத்துருக்கா அம்பாள் அவளை நம்பி. அவள் சொன்னதுதான் அடுத்து போவோம். வாராகி கூட அடுத்தபடி தான். திரிபுரேஷி முப்புறங்களின் தலைவர். மேருமலைக்கு கிழக்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு திசைகளில் பிரம்ம, விஷ்ணு, சிவன் இவர்களின் லோகங்கள் இருப்பதும், மேருமலையில் அம்பாளின் நகரமும் இருப்பதும் மேருநிலையா என்ற 775வது நாமாவளி சொல்லப்படுகிறது. ஜெயசீனா வெற்றியுடன் கூடிய சைதன்யத்தை உடையவள். நிஸ்ரை குன்யா முக்குணங்கள் இல்லாதவள். பிரகிருத்தியிலிருந்து அபக்திலிருந்து மகத்து புத்தி தத்துவம் தோன்றிற்று. அதிலிருந்து அகங்காரம், வெக்தம், மனஸ்தத்துவம் தோன்றிற்று. இதிலிருந்து பஞ்சபூத தன்மாத்திரைகள் தோன்றின. அவைகளிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியது என்பது சிருஷ்டி கிரமத்தின் மிக சுருக்கமான வர்ணனை. நிச்சய குண்யான இங்கே இதெல்லாம் சொல்லியிருக்கு. பராபர, பர, அபர, பராபர என்ற சொற்களால் குறிக்கப்படும் பிரம்மத்தின் சொரூபமாக இருப்பவள்.
சாமரச பராயண சிவனுடன் சமமான ஏற்றத்தாழ்வு இல்லாத சிறந்த நிலையை உடையவள் அம்பாள். சாமரச பராயண. கபர்தினி. கபர்தினி என்ற பெயருடைய சிவனின் மனைவியாக இருக்கிறாள். கலாமாலா. 64 கலைகளை மாலையாக உள்ளவள். அம்பாளுக்கு எத்தனையோ ஆபரணங்களில் 64 கலைகள் நாம் மிகவும் உயர்வாக கருதுபவை. ஆய கலைகள் 64 உரைத்த எண்ணம்மைன்னு சரஸ்வதி சொல்லிருக்க சகல கலாவலி மாலையில். ஸோ அந்த மாதிரி கலாமாலாவாக போட்டுருக்கா. காமதுக்கு. விரும்புவதையே வழங்குபவள். காமரூபணி. காம பரமசிவனுடைய ரூபத்தை உடையவள். காமேஸ்வர ரூபமாக இருப்பவள். அம்பாளும் காமேஸ்வரன் ஒரே விதமான ரூபங்கள். 2 பேரும் பிந்துஸ்தானத்தை உட்காந்துருக்கா ஒன்றா. கலாநிதி. கலைகளின் நிதி. காவியகலா. காவியங்களாக இருப்பவள். கவிகள் ஏற்றுவது காவியம். அது செய்யுள் நாடகம் என்ற பலவிதமாக இருக்கிறது. அவைகளே எல்லாம் சப்தத்திலிருந்து சொற்களாகி இருக்கிறது ஏற்படுவதால் அம்பாள் காவிய ரூபமாக இருக்கான்னு சொல்லப்படுறது. ரசஜ்யா. சிங்காரம் முதலே 10 ரசங்களை அறிந்தவள். ரசதேவதிக்கு பிரம்மானந்தத்தின் இருப்பிடமாக இருக்கிற அம்பாள். ஸோ அதோட 800வது நாமாவளி முடிகிறது. இன்றைக்கி இந்த அளவில் நான் அதை பூர்த்தி செய்கிறேன். இதில் நிறைய சில விஷயங்கள் குறிப்பிட வராது, அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் தெரிஞ்சுங்க. நிறைய பேர் திடீர்னு எனக்கு இது இந்த உபதேசம் அங்கே உபாங்க அப்படிலாம் கேட்டு ஒரு பொண்ணு எழுதிக்கா வரேன். அதெல்லாம் தர முடியாது. ஏன்னா என்னோடய சிஷ்யர்களாக ஜாயின் பண்ணுறவாளுக்கு தான். அதாவது சிஷ்யர்ன்றது அந்த சிஷ்ய பொசிஷனில் இருக்கணும். அவள் ஒரு பெண்மணி தூத்துக்குடியில் பேசிகிட்டே பேரெலாம் சொல்ல விரும்பலை. மணிக்கணக்கு பேசிகிட்டே இருந்துட்டு கரெக்டாக ஏதாவது ஒரு நம்ம பூஜை புனஸ்காரத்துக்கு சொன்னேன் சைலண்ட் ஆகிடுறேன். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. குரு ஏதாவது பண்ணுறதா இருந்தால் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. அவருக்கு குருக்கு செய்கிறவா இல்லையோ இந்த கான்ட்ரிபியூஷன் செய்கிறோம். ஸோ இது புரியாமல் நிறைய பேர் பிஹேவ் பண்ணுறா. அது மனசு கஷ்டமாக இருக்கு. எனக்கு இந்த மந்திரத்தை எடுத்து வைங்கன்னா இவா சொன்னும் போது நம்ம எடுத்து வைக்க முடியும். அப்படிலாம் முடியாது. அட்லீஸ்ட் ஐ ஷுட் நோ வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் அப் டு வாட். திடீர்னு இன்னைக்கு எழுதிக்கா நீ வாராகி நவராத்திரி ஆரம்பம் எனக்கு சின்ன விக்கிரகம் இருக்கா அதில். அதனால அங்கே உபாங்க பிரத்யங்க தேவதையை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்து மந்திரம் சொல்லி கொடுங்க. வாராகிய மந்திரம் மட்டும் உபதேசம் அப்படிலாம் செய்ய முடியாது. முதலேருந்து கணபதி பாலை வேறு யாரும் உபதேசம் வாங்கிட்டா அவார்டையும் வாங்கிக்கோங்க. எங்கிட்ட வாங்கணும் அவசியமே கிடையாது. எங்கள் திருப்பி மேக் இட் வெரி வெரி கிளியர். எங்கிட்ட சிஷ்யர்களாக சேர மட்டும்தான் நான் பண்ண முடியும். வேறு யாருக்கும் நான் செய்ய முடியாது. நான் முன்னாள் அந்த ஓப்பனிங் சொல்கிறேன். நான் காஸ்ட்ரேட் கிடையாது. எனக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஹெட்ரோஜினிஸ் கொடுத்தா என்கிட்ட இருக்குது. பட் அது நல்ல குருபக்தி இருக்கணும் அவளுக்கு. அவள் என்னுடைய செயலெல்லாம் பங்கெடுக்கணும். அவள் அந்த நேரத்தில் சைலண்ட் ஆகிடா. டெல்லியில் ஒரு பண்ணி லட்சுமின்னு பேரே சொல்கிறாங்க. இந்த கேஸில் மணிக்கணக்கில் பேசுவோம். இந்த மாதிரி இதில் வரும்போது சைலண்ட் ஆகிட்டா. இதுக்கு கோவிலுக்கு எதாவது அனுப்பிச்சுப்பான்னா கோவில்னால காது தூரம் ஓடி போயிடும். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளால் பண்ண முடியாது. லட்சக்கணக்கில் செலவாகுது. நம்மளால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் தான் தரணும்னு அந்த எண்ணம் கூட இல்லை. எல்லாம் ஓசியிலே படிக்கணும்னா கஷ்டம். அது நான் அதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. உபதேசத்துக்கெல்லாம் நான் சார்ஜே பண்ணுறதில்ல எதுவுமே. பட் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் ஐ நோ மை டிசைபிள்ஸ். ஆஷா நெதர்லாண்ட்ஸில் இருக்கா. எனக்கா வெப்சைட் க்ரியேட் பண்ணி அவள் பண்ணுறா. அதே மாதிரி வைஷ்ணவீர் மதுரையில் இருக்கா. அந்த பெண்மணி எனக்கு எல்லாம் அந்த ப்ரூஃப் ரீடிங்கெல்லாம் பார்த்து எனக்கு எல்லாம் அடிக்கடி பண்ணுறா. இப்போ கான்ட்ரிபியூஷன் அனுப்புவோம். ஸோ ஒவ்வொருத்தரோட நிலைமைகள் எத்கிஞ்சது நம்மளால் என்ன முடிஞ்சதோ செய்யணும். அதான் சாஸ்திரங்கள் சொல்கிறது. குருக்கிட்ட பரிச்சயம் ஆகும்போது இப்போ நாதன் இருக்கார். மாதம் எனக்கு அனுப்புவார். நீங்கள் வேணான்னு கேட்க மாட்டான். ஸோ மாதம் பூச்சிக்கு அது திருவேற்காட்டில் பரணிதர் ஒருத்தர் அந்த கார்த்திக் குமார்னு அவ்வளோ 2 பையன் நிறையா பூஜைக்கு உண்டான பொருள்கள் வாங்கி தருவாங்க. அந்த பொருள்களை நான் யூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக அவருடைய உருவம் தோன்றுமா இல்லையா எனக்கு. இது சூட்சமம் புரிஞ்சு தர்மத்தின் சூட்சமும் அதுதான். அவள் பண்ணியிருக்காளே அவள் கொடுத்துருக்காளே நல்லா இருக்கணும். இந்த எண்ணம் நமக்கு வருமா இல்லையா. சத்தியமாக நல்லா இருப்பா அவள் புரிஞ்சுக்கணும். எனக்கு இது புரியாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கா. ஸோ அவள் இன்னும் கெட்டிக்காத்தனமாக பண்ணுற மாதிரி எண்ணம். நம்மளாம் பண்ணக்கூடாது. குரு தேவத்தை மந்திரம் எல்லாம் ஒன்று தான் சொல்லியிருக்கு சாஸ்திரங்களில். எஸ்பெஷலி ஸ்ரீவித்யாவில் இதை மனசில் எடுத்துகிட்டு செயல்படுங்கன்னு சொல்லி
இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். 800 வரைக்கும் பார்த்துக்கோன்னு 200 தான் ஒரு 4 நாள் 5 நாளில் முடிஞ்சு போயிடும் அது. ஸோ அதுக்கப்புறமா லலிதா திரிசேதி எடுத்துக்கலாம். இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.